வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி தாய் உனக்கு நல்லது செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பென்ற நம்பிக்கையோடு என் கைகளை தொட்ட உனக்காக தான் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை இன்று இரவுக்குள்ளாகவே நான் உனக்கு நிறைவேற்றிடுவேன். நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. எல்லா மனிதர்களும் செய்கிற நல்லதோ கெட்டதோ அதுக்குரிய பலனை அவர்கள் கைகளில் கொடுத்தே தீருவேன். அப்படிதான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க செஞ்ச விஷயங்களுக்கான பலனை அவர்களுக்கு கொடுத்தது போல உனக்கும் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்ததுக்கும் செய்த செயல்களுக்கும் உண்டான பலனை இப்போது கொடுப்பதற்காக வந்திருக்கேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு விவரம் பத்தலைன்னு நினைக்காத. அவங்க விவரம் தெரியாமல் அமைதியாக இல்லை, அவங்க எதுக்கும் பயந்தவங்களும் இல்லை. அவர்களுக்கு எல்லாத்தையும் பொறுமையாக சமாளிக்க தெரியுது, எல்லாத்தையும் அனுசரித்து போக தெரிகிறதுனால தான் அமைதியாக இருக்காங்க. அந்த அமைதி நீ உனக்குள்ளேயே வரவழைச்சிக்கிட்டினா உன் வாழ்க்கை நிச்சயம் மேம்பட்டுவிடும். ஒரு சில மனிதர்களை பற்றிய உண்மை தெரியும் போது இவங்க இவ்வளவு மோசமானவங்களாம் இப்படிலாம் கூட செய்வாங்களான்னு அவர்களின் சுயரூபம் தெரிய வரும்போது உன் மனசு அதை தாங்க முடியாமல் தவிக்கிறதும் அதை ஏற்றுக்க முடியாமல் வருந்துறதும் எனக்கு நல்லா தெரியுமேன் தங்கமே. முடியாத ஒன்றை நடத்தி காட்டுபவள் தான் இந்த வராகின்றதை நீ தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத விஷயங்களும் இதுவரை முடியாத காரியங்களையும் இப்போது வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிய போகுது. நான் உனக்காக இருக்கேன்ற அந்த நம்பிக்கையோடு நீ எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பி. வாழ்க்கையில் எப்போவுமே தோத்தவங்க ரெண்டே பேர் தான். ஒருத்தர் யார் பேச்சையும் கேட்காம தான் செய்கிறது தான் சரி, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு செஞ்சவங்களும் வாழ்க்கையில் அழிஞ்சு போவாங்க. இன்னொருத்தர் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லார்கிட்டையும் போய் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் செஞ்சாலும் அவர்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எப்போதும் உன்னை உயர்வாக நினை, ஆனால் மற்றவர்களை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதே என் தங்கமே. அதே போல உன்னை இழிவாக பேசுபவர்களையும் மட்டமாக நினைப்பவர்களையும் எப்போவுமே உன்னை குறை சொல்கிறவங்களையும் நீ வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிரு. எதுக்காகவும் நீ எப்போதும் அழுகவோ புலம்பவோ வேண்டாம். நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், பொறுமையாக இருன்னு. அப்புறம் என்ன, நீ பொறுமையாக இருந்தாலே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்து முடியும். ஒருபோதும் கவலை கொள்ளாதே என் தங்கமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நியாயங்கள் மாறுபட்டவையாகத்தான் இருக்கும். ஒருத்தருக்கு சரின்னு பண்ற விஷயம் இன்னொருத்தருக்கு தப்பா இருக்கலாம். ஒருத்தருக்கு தப்புன்னு தோன்ற விஷயம் இன்னொருத்தருக்கு அவரோட பார்வையில சரின்னு தோணலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நியாயங்கள் மாறுபட்டவையாகத்தான் இருக்குது. அவரவர்கள் கோணத்தில் அவரவர்களுக்கான நியாயங்கள் மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு சரியா தெரியுது. தான் என்ன செஞ்சாலும் சரியாதான் செய்யறோன்ற நம்பிக்கையோடு தான் இங்க எல்லாருமே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தான் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை வாழ தயாராயிக்கணும். இந்த வராகி தாய் கண்டிப்பா நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்னைக்கு முன்னேற்றம் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சோர்ந்து மனம் தளர்ந்து போகாதே. எப்போதும் நீ மனதைரியத்தோடு இருந்தீனா உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருப்பேன். உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஓய மாட்டேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் தன்னம்பிக்கை இழந்து விடாதே. இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நாளை முதலே உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கதான் போகுது. எப்போவுமே யார விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அது ஒரு பிரச்சனைனா ரெண்டு பக்கமும் உள்ள கருத்துக்களை கேளு. ஒருத்தருக்கு ஆதரவாக பேசிட்டு இன்னொருத்தரை ஒருபோதும் ஒதுக்கி வைக்காம ரெண்டு பக்கமும் நல்லா விசாரிச்சுட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும் என் செல்லமே. காரணம் இல்லாம நீயே உன்னை குற்றவாளின்னு ஒருபோதும் நினச்சிக்க வேண்டாம். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் தான் சரியா செய்கிறோமா தவறு செய்கிறோமான்னு பல பேருக்கு தெரியறதே கிடையாது. சில பேர் தப்பாவே செஞ்சாலும் தான் செய்கிறது சரின்ற எண்ணம் உள்ளவர்களாக இருக்காங்க. சில பேர் எல்லாத்தையும் சரியா செஞ்சாலும் கூட நம்ம தப்பு பண்ணுறோமோன்ற உறுத்தல் அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. நீ செய்வது சரியோ தவறோ அதை நீ யோசிக்காம அதை என் பொறுப்பில் விட்டுவிடு என் தங்கமே.
தவறுகளை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு சரியான விஷயங்களை நான் உனக்கு வழிகாட்டுவேன். வெற்றிங்கிறது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சி தான் வெற்றிக்கு முக்கியம். நீ எப்போதும் எதை செய்தாலும் அதை நேசித்து சரியாக சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும். உன்னுடைய இலக்கு மட்டும் சரியா இருந்ததுன்னா நீ யாரையும் எதிர்பார்க்க வேணாம். உன் பாதையில நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக வெற்றி உன்வசம் வந்து சேரும். ஒரு விஷயத்துக்காக விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் மகிழ்ச்சி, அதுதான் வாழ்க்கை. நீ எப்போதும் எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுக்கறது யார் மன்னிக்கிறதுங்கிறது தான் இருக்கு. நீ எப்போதும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என் செல்லமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் சந்திக்கிற அவமானமும் அவனுக்கு கிடைக்கிற அனுபவம் தான் மிகச்சிறந்த குருவாக இருக்கும். அப்படிதான் நான் உனக்கு சில அவமானங்களையும் அனுபவங்களையும் கொடுத்துருக்கேன். அதை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா கண்டிப்பா ராஜ வாழ்க்கை உனக்கு அமையும் என் செல்லமே. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைக்கிறேன். நீ ஒருபோதும் தேவையில்லாம எதையாவது சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரம் நீ நினைத்தது போலவே உன் வாழ்வில் நல்லது நடக்க போகுது. எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த உலகத்துல மனுஷன் ஒரே மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துதான் ஆகணும். நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் சில நேரங்கள்ல உனக்கு நீயே ஆதரவா பேச முடியாம திணறுவதும் தவிப்பதும் எனக்கு நல்லா புரியுது. உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நீ பதில் பேசுறதை விட வாதாடுவதை விட புரிய வைக்க முயற்சி செய்வதை விட அமைதியாக இருந்துட்டீனா உன் சார்பில் உன்னை பற்றி நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியாயிரு. இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாய் நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் வருங்காலம் எப்படி இருக்குமோன்னு வருஷக்கணக்காக யோசிக்கிறத விட இந்த நிகழ்காலத்தை பற்றி சில நிமிடங்கள் யோசிச்சு இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. ஒரு மனிதனின் வெளி தோற்றத்தை வச்சு இவங்க இப்படிதான்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டாமே செல்லமே. எல்லாமே வெளியில பார்க்கறதுக்கு நல்லவங்களாகவும் நல்லது செய்பவர்களாகவும் நல்லது நினைப்பவர்கள் போலவும் தான் பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பழகி பார்த்தாதான் அவங்க சுயநலவாதி, காரியவாதி, மிக மோசமான கொடுமையான பழிவாங்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் என்பதெல்லாம் தெரிய வரும். நீ எப்போதுமே உன் சுயநலத்துக்காக அடுத்தவங்க கூடியவோ அடுத்தவர்கள் நலனையோ கெடுக்க நினைக்காதே. நீ எனக்கு ஏதாவது செய்யணும் கொடுக்கணும் நினைச்சினா இல்லாதவர்களுக்கு கொடு. ஏன்னா உன்கிட்ட வந்து வாங்கி நான் அதை அனுபவிக்கணுன்ற தேவையில்லை. ஆனா உன்னை போல நல்லவர்களை நம்பி இந்த உலகத்துல பல ஏழைகளும் இல்லாதவர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ தான தர்மம் செய்யும் போது அது உனக்கான நன்மைகளையும் புண்ணியங்களையும் அள்ளி தருங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ தேவையா இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் உன்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ நீ தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அப்போதே நீ செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் சுட்டி காட்டி குத்தி காட்டி உன் மனதை காயப்படுத்தி பேசுவார்கள் என்று செல்லமே. வழி மிகுந்த இந்த வாழ்க்கை பயணத்துல நீ போகும் வழி முழுவதும் நல்லதும் கெட்டதும் நடக்கதான் செய்யும். ஆனா எதுவுமே நிரந்தரமாக உன் வாழ்க்கையில இருக்காது. எந்த உறவும் இறுதி வரை உன் கூட வரப்போறதும் இல்லை. ஆனா பாதியிலேயே நான் உனக்காக அதிசயத்தை நிகழ்த்தி எல்லாத்தையும் சரி